வெயிட் பண்ணுங்க. என்ன மச்சான் பிரச்சனை போறத பார்த்தா எக்கு தப்பா இருக்கும் போலயே. ஆமாண்டா, ஆனா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் தான் தோணுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் புருஷன் தானே? ஆமா. இப்ப என்ன? இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, இதை நீ என்கிட்ட சொல்ல வேணாமா? நீ நம்ம குடும்பத்திலேயே முதல்ல ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் நடுக்காட்டுல வச்சு முனீஸ்வரன் கோயில வச்சு தாலி கட்டினது நான். அந்த பெருமை எனக்கு தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, லவ் மேட்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி செய்ய வேணாம். ஹலோ இப்ப என்னங்கிற நீ? உன் காதல் கல்யாணம் முடியறதுக்கு முடிவு போனது நானும் எங்க அண்ணனும் தான். நாங்களே வாய் முட்டி பேசாம இருக்கிறோம். நீ நம்ம பிருத்திவிராஜா பொண்ணுத்துக்குள்ள மாதிரி சும்மா தையந்தாங்கன குதிச்சுட்டு இருக்க. விடுங்கடா, ஏன்டா வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு ஏதோ ஊர் உலகத்துல இவர ஒருத்தர் காதல் கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற. ஏன் நீ கூட தான் காதல் கல்யாணம் பண்ண? இவர் கல்யாணம் பண்றதுக்கு உதவி நீ கல்யாணம் பண்றதுக்கு உதவி நான். இப்படியே உன்ன மாதிரி என்ன மாதிரி சீனியர் சூப்பர் சீனியர் எல்லாம் இருக்கும்போது முந்தா நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜிஜிபில நெஸ் சொல்லுது பாத்தியா? என்ன அப்படி தேவையில்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என் கல்யாணத்துக்கு அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது நானு. என்னவோ இவன் போய் கடத்தி வந்த மாதிரி பேசுறீங்க. வாய மூடிட்டு இருக்கீங்களா? என்ன பேசணும் அத பத்தி பேசுங்க. விடுங்க, நான் என்னோட வீர சாகசம் எல்லாம் பேசினா உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வாங்க மயில் ஆபரேஷன் போய் பாப்போம். என்னது மயில் ஆபரேஷனா? யோ அது ஆபரேஷன் மயிலியா? இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் ஆயிருச்சா? போய் தொலை போ. அப்பா இங்க பாருங்க, இப்ப நாம போறதுக்கு முன்னாடி காமு வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்லிருக்கோம். இது உங்க அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்றதா? ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் விடியற வர பேசுவாரா? காதல்னா என்ன, கல்யாணம்னா என்னன்னு அவர் கண்ணாடியை கழட்டி துண்டுல தொடச்சி திருப்பி போடுறதுக்குள்ள 10 பக்கம் டயலாக் தாண்டிடுமே. இந்த பிரச்சனை இப்ப அவசரமா முடிக்க வேண்டிய பிரச்சனை மச்சான். அதுல இவங்க 2 பேர்த்து கூட பண்ண வச்சுங்க. அவர் பேசுற பேச்சல இதுக்கு 2 நாங்களே அவங்க வீட்டுக்கு ஓடுறோம் சொல்லி ஓடிடுவாங்க மச்சான். கொஞ்சம் வாய மூடியா நீ? என்ன விஷயமே தெரியாம போட்டு கழுத்து எடுத்துட்டு இருக்க நீ? சரி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு கழுத்தா இருக்கிறான். என்னங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னா கழுத்தா இருக்கிறோம்னு. இவங்க 2 பேரும் எங்க கூட இருக்கட்டும். 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். நீ நேரா வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்து விஷயத்த சொல்லு. அந்த நாராயணன்ங்கிற ஆளு ஏற்கனவே அப்பாக்கும் சித்தப்பாக்கும் அறிமுகமான ஆளு. அதனால அப்பா பேசினா அவன் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. சிநேகிதமா இருந்தவரை உதவி செய்யறதுக்கா வர சொன்னவரை இப்படி கடத்திட்டு போயிட்டே நல்லா இருக்கான்னு கேட்க சொல்லு. சித்தப்பா விட்டுற சொல்லு. ஒருவேளை அப்பாவோட பேச்ச கேட்டு சித்தப்பா விட்டான்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடும். ஆனா கேட்க மாட்டான். எப்ப அவன் சித்தப்பாவை தூக்கிட்டானோ அப்ப அவன் நிச்சயமா எல்லாத்துக்கும் துணிச்சலா தான் இருப்பான். முதல்ல அவங்க 2 பேரும் ஒப்படைங்க, அப்புறம் தான் சித்தப்பா ஒப்படைப்பேன்னு சொல்லுவான். அப்படி சொன்னானா சரி நாங்க ஒப்படைக்கிறோம். அப்படி ஒப்படைக்கிறதா இருந்தாலும் உங்க இடத்துக்கு நாங்க வர முடியாது, பொது இடத்துல பொது மனுஷங்களுக்கு முன்னாடி ஒப்படைப்போன்னு சொல்லுங்க. இப்படி இடத்த பிக்ஸ் பண்ணி நம்ம போறதுதான் நல்லது. இந்த விஷயத்தை நீயும் நானும் அவங்கள்ட்ட பேசுறதை விட அப்பா பேசுறதா அவங்க நம்பிக்கை கொடுக்கும். என்ன அப்பதான் நம்ம போடுற நாடகம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரைட்டா? சரிண்ணே. அப்ப நான் பெரியப்பாவை போய் பார்த்து இதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட பேச சொல்றேன். நீ போய் பேசிட்டு என்ன எதுன்னு தகவல் சொல்லிடு. சரிண்ணே, அப்படியே கிளம்புறேனே. ரேவதி அக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணன் பாத்து பாரு. அண்ணன் எப்படி நடந்துக்க சொல்றாரோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க. சரியா அக்கா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். சரியா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன் போ. சரிண்ணே, வரேன். சார் எத்தனை மணிக்கு சார் நம்ம கிளம்பணும்? காமு போய் அப்பாட்ட பேசினதுக்கு அப்புறம், அவங்கள்ட்ட அப்பா பேசினதுக்கு அப்புறம், இடம் எந்த இடம் எத்தனை மணிக்கு நம்ம எல்லாம் வரணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து கிளம்பணும். அண்ணா, நீங்க திட்டத்தை சொன்னப்ப நம்பிக்கையா ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னமோ பதட்டமா இருக்குன்னு. ஒப்படைக்க போகும்போது தப்பா எதுவும் நடந்துராதுல்ல? ஏமா இப்படி பயப்படுற? தப்பா எதுவும் நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேரோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. போதுமா? தைரியமா இருங்க. நான் பாத்துக்கிறேன். எப்பங்க கிளம்பணும்? எப்போ கிளம்பணும்னு ஜாதிக்காரங்க கிட்ட இருந்து தகவல் வருமா? அவங்க கிளம்பும் போது அவங்களோட சேர்ந்து நாமளும் கிளம்பிட வேண்டியதுதான். எப்ப கூப்பிட்டாலும் சரி, நாமளும் கிளம்ப வேண்டியதானங்க. என்னங்க உங்க அக்கா பையன் வரா? ஏதாவது போன் பண்ணி சொன்னீங்களா? நான் ஏண்டி போன் பண்ணி சொல்ல போறேன்? சரி, ரேவதியை பத்தி எது கேட்டாலும் வாயை திறக்காத. வாங்க மாப்ள. வாங்க தம்பி. என்ன மாமா, உங்க பொண்ணு எங்க ரேவதி? என்ன மாப்ள, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள ரேவதியை கேக்குறீங்க? கேள்விப்பட்ட விஷயம் ஒண்ணு நல்லா இல்ல, அதான் உறுதிப்படுத்துறதுக்காக கேக்குறேன். கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? அப்ப
இப்ப உங்களை தலைய குனிய வச்சுட்டு அவ ஓடி போனது நிஜம் அப்படிதானே? அது மாப்பிள்ள, அது வந்து எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி நடந்து போச்சு. ஒன்றும் பண்ண முடியல மாப்பிள்ள. மாமா, அவ எனக்கு சொந்தமானவ, ஏன் முறை பொண்ணு. அவளை ஓடி போக விட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்றீங்க? இந்த சனியை இப்படி பண்ணுன்னு நாங்க எதிர்பார்க்கல தம்பி. எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இனி என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? போய் அந்த பயலை அடிச்சு போட்டு அவளை தூக்கிட்டு வர முடியும். அவளை தூக்கிட்டு வந்து என்னால தாலி கட்ட முடியும். வேண்டாம் மாப்பிள்ள, அந்த ஓடு காலி உங்களுக்கு வேண்டாம். வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு நான் கட்டி வைக்கிறேன் மாப்பிள்ள. வேற ஒருத்தியா? அப்ப இவ ஏமாமா எனக்குன்னு இருந்தவளை ஒருத்தன் தூக்கிட்டு போய் வாழ்க்கை நடத்துவான். அத நான் பாத்துக்கிட்டு கையாளாகாத கேனப்பைய மாதிரி வேற ஒருத்தோட வாழணுமா? என்ன மாமா சொல்றீங்க? அவன் தூக்குனது உங்க மகளே இல்ல மாமா, எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவள. நான் ஒண்ணு விட்டுட்டு சும்மா போறதுக்கு நான் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத பயல்ல. ரேவதி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த பயலுக்கிட்ட இருந்து அவளை மீட்டு அவ கழுத்துல நான் தாலி கட்டல. என் பேரு காளிதாஸ் இல்ல, எங்க அப்பா சிங்கமுத்துக்கு நான் மானம் இல்ல. இப்படி போடுற மாப்பிள்ள அருவாள கரெக்டா சொன்ன பத்தியா? அதுக்காக தான் உன்னை போன் பண்ணி வர சொன்னேன். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் மாப்பிள்ள இருக்க. நம்ம ஜாதியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஓய்வே இல்லாம ஓடி ஆடி உழைச்சிட்டு இருக்க மாப்பிள்ள. ஆனா நான் நல்லா தான் மாப்பிள்ள இருக்கேன். ஊருக்கே உழைக்கிறவனுக்கு என்ன மாப்பிள்ள குறை வந்துற போகுது? மாமா, நீங்க சொல்லனா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது மாமா. ஏய், நீ அந்த பொண்ணுக்கு முறை மாப்பிள்ள வேற, உனக்கு சொல்லாம விட்டா சரியா வராதுல்ல. அதனாலதான் சொன்னேன். பொண்ணு காடா போனடைக்கே உனக்கு சொல்லி இருக்கணும். மோகன் சொல்லி இருப்பான்னு விட்டுட்டேன். ஏப்பா மோகன், காளிதாசுக்கு விஷயத்த சொல்லலையா? பொண்ணு ஓடி போயிட்டான்னு நானே எப்படி அண்ணாச்சி எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும்? பாத்தியா காளி, பாத்தியா? இப்படி இருந்தா உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? அதை விடுங்க மாமா. ரேவதி எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவ எங்க இருக்கா, யாரோட பாதுகாப்புல இருக்கா, எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கா மாப்பிள்ள. காரைக்குடியில மூர்த்தின்னு ஒரு பையன் ஊர்கா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான். அவனும் அவன் பொண்டாட்டியும், அதான் இந்த ஆளோட பொண்ணு, ரெண்டு பேரும் சேர்த்து தான் ரேவதிக்கு அந்த பயலுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஈடாதான் இந்த ஆளை தூக்கிட்டு வந்திருக்கேன். பொண்ணையும் பயலையும் கொண்டாந்து ஒப்படைக்கலண்டா இந்த ஆளை பார்சல் பண்ணி அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். பாத்துக்கிட்டே இரு, பொண்ணையும் பயலையும் கதறிட்டு கொண்டு வரானுங்களா இல்லையான்னு பாரு. மாமா, ரேவதி திருப்பி கொண்டு வரதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்க, பெரிய விஷயம் மாமா. அட என்ன மாப்பிள்ள நீ வேற, நான் என்ன எனக்காக செய்யறேன் உனக்காக செய்யறேன், நம்ம ஜாதிக்காக செய்யறேன். இத கூட செய்யலடா நம்ம ஜாதியில நான் பொறுத்ததுக்கு என்ன மாப்பிள்ள அர்த்தம்? மாமா, இந்த ஆளை புடிச்சு வச்சிருக்க விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு மாப்பிள்ள, அவங்க பதிலுக்காக தான் வெயிட்டிங். யாரு அந்த மூர்த்தி பையன் தானே? இல்லடா, இது வேற நம்பர் மாதிரி தெரியுது, யாருன்னு பாப்போம். ஹலோ ஹலோ, நான் சொக்கலிங்கம் பேசுறேங்க. மயிலோட அண்ணன் காரைக்குடியில இருந்து பேசுறேன். ஓ சொக்கையாவா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன நாராயணன் இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? எவ்வளவு ஸ்நேகமா பழகி இருக்கோம், கடைசியில என் தம்பி மயில கடத்திட்டு போயிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? மயில என்னங்க பண்ணா? அவனையே கடத்திட்டு போனீங்க. மயில் ஒண்ணும் பண்ணல, மயிலோட மாப்பிள்ள பண்ணிருக்காருல, மயிலோட பொண்ணு சேர்த்தன பண்ணிருக்குது. அதுக்காக அதனால மயிலை எதுக்காக கடத்தணும்? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்களை காரைக்குடிக்கு வர சொன்னதே மயில் தானே. உதவி செய்யறேன்னு சொல்றவனை கடத்துவீங்களா? நன்றி இல்லாத வேலையா இருக்குங்களே. இந்த பாருங்க, நாங்க மயில கடத்துறதுக்காக காரைக்குடிக்கு வரல, பொண்ணையும் பையனையும் தூக்கிறதுக்காக தான் வந்தோம். அவங்க ரெண்டு பேரையும் மயிலோட பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து ஒளிச்சு வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அது சரிப்பட்டு வருமானு தோணல, அதான் மயில தூக்கணும். என்ன நாராயணன் இது? மயில்கிட்டயோ எங்கிட்டயோ சொல்லியிருந்தா நாங்களே பொண்ணையும் பிள்ளையும் கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்போமே, அதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்போமே. பண்ணுவீங்களான்னு தெரியல, அதான் இப்படி பண்ணிட்டேன். இப்ப நீங்க கட்டாயம் பண்ணிதாரே ஆகணும். ஏங்க, எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க பொண்ணு மாப்பிள்ளை யாருங்க? எங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், யார கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு தெரியாதா? நான் மயில கடத்திட்டு வந்து தப்புங்கிறீங்களே, எங்க பொண்ணை ஒருத்த கூட்டிட்டு ஓடிட்டான், அது மட்டும் சரியா? அதுக்கு உங்க பொண்ணு மாப்பிளையும் அடைக்கல கொடுத்துருக்காங்களே, அது சரியா? பாருங்க, அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் விட்டுருவோம். எங்க மாப்பிளையும் பொண்ணும் பண்ணது சரியோ தப்போ அது தேவையில்லாத விவகாரம். நான் அதை ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே அதை நான் தடுத்திருப்பேன். இப்பதான் எனக்கே இந்த விஷயம் சொல்றாங்க. எங்க பொண்ணு கூப்பிட்டு நான் கண்டிச்சிட்டேங்க. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். நீங்க பையனையும் பொண்ணையும் கொண்டு விட்டா தான் மயில விடுவேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேங்க. மயில விட்டு நீங்க தாங்க பெரிய மனுஷன், டக்குன்னு விஷயத்தை முடிச்சுக்க பாத்தீங்களா? அதான் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி பொண்ணையும் பயலையும் ஒப்படைச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் மயில விட்டுறேன். இவரை வச்சுட்டு நாங்க என்ன கச்சேரியா பண்ண போறோம்? சரிங்க, பொண்ணும் பையன் ரெண்டு பேரையும் என் சின்ன பையன் கோபி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். நீங்க மயில ஒப்படைச்சிருங்க. கோபியோட நம்பர் மயில் கிட்ட இருக்கு, நீங்க வாங்கிக்கங்க. ரெண்டு பேருக்கும் பொதுவா பொது மனுஷங்க முன்னால ஏதோ ஒரு இடத்துல வச்சு
எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சுக்கோங்க. சரிதாங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் எதுக்கு? கச்சிதமா சொல்லிட்டீங்க. அப்ப உங்க பையன்கிட்ட பேசி நான் எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சுக்கிறேன். சரி வச்சிடுறேன். மாமா என்ன மாமா சொல்றாரு? பொண்ணையே அந்த பயலையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லல, கதறிட்டு வருவானுங்கிட்டு. எப்படி வந்துட்டானுங்க பாத்தியா? ஆமா, பொண்ணு நம்ம கைக்கு வந்த உடனே அவளை என் ஊரு குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போய் அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இங்கெல்லாம் இருந்தா சரிப்பட்டு வராது மாமா. ஓ இஷ்டம் மாப்ள, நடத்து மாப்ள. மோகம் என்ன மாட்டேன்னு சொல்ல போறாப்ல. ஓடி போன பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்குதுன்னா மோக சந்தோஷம் தான் படுவாப்ல. என்ன மகனே நீ என்ன மகன் சொல்றது? நீ சொல்லிக்கிற மாதிரியா பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? நீ கல்யாணத்தை நடத்து மாப்ள. சரி மாமா. என்ன தெய்வான நீ? ஒரு பொண்ணையும் பையனையும் வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறாங்கன்னா எதுக்கு தங்க வைக்கிறாங்க? யார் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ கூட்டிட்டு வந்தது என் மகளும் என் மாப்பிள்ள தாங்க. அவங்க கிட்ட என்னங்க விசாரிக்கிறது? விசாரிக்கணும்மா, நாம விசாரிக்கணும். இப்ப பாரு என்னாச்சு. ஏன் காம உன்னை நான் கெட்டிக்காரின்னு நினைச்சேன். கெட்டிக்காரி பண்ற காரியமா இது? இல்ல பெரியப்பா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல பெரியப்பா. எதிர்பார்க்கணும்மா. பாதிக்கப்பட்டவன் எப்படி திருப்பி அடிப்பான்னு நாம எதிர்பார்க்கணும். அவன் திருப்பி அடிக்கும் போது அதை தாங்கிறதுக்கோ சமாளிக்கிறதுக்கோ நமக்கு தெம்பு இருக்கான்னு யோசிக்கணும். குறைஞ்சபட்சம் அவன் அடிக்கிற அடி நம்ம மேல விழாம விலகி ஓடுறதுக்கு இடம் இருக்கான்னு யோசிக்கணும். எதையுமே யோசிக்காம எப்படிமா இந்த காரியத்துல இறங்கினீங்க? நாமளே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களா இருக்கும் போது காதலிக்கிறவங்களுக்கு உதவுறது நம்ம கடமை இல்லையான்னு அவர் கேட்டாரு பெரியப்பா. அதனாலதான். என்னம்மா இப்படி பேசுற? கடமைன்னு நினைச்சு நீ ஏதோ செய்ய போய் இப்ப மாட்டிக்கிட்டது யாரு? உங்க அப்பா, என் தம்பி மயிலு. அவனுக்கு இது எதுலயாவது சம்பந்தம் இருக்கா? பொண்ணை கடத்தினது அவன் இல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தது அவன் இல்ல, அடைக்கலையும் கொடுக்கறேன்னு மறைச்சு வச்சதும் அவன் இல்ல. என்ன நடந்துச்சு? வீட்டுல தங்கி இருக்கிறவங்க யாரு என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் கழுத்துக்கு எதுக்குமா கத்தி வரணும்? இது எதையுமே செய்யாம அவன் ஏமா சிக்கல்ல மாட்டணும்? யார் இதுக்கெல்லாம் காரணம்? எந்த முன் யோசனையும் இல்லாம உன் புருஷனை நீயும் பண்ண காரியம் தான். உங்க அப்பனை கடத்திட்டு போனவன் ஒரு கேடுகட்ட ஆளுமா. காரியம் ஆகணுங்கிறதுக்காக ஒரு உயிரை கொல்ல கூட தயங்க மாட்டான். பாரு உங்க அம்மா எப்படி அழுகிறான்னு பாரு. மகளும் மாப்பிள்ளையும் தப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. நம்பித்தானமா நீங்க கூட்டிட்டு வந்தவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்காம கேட்காம கூட தங்க வச்சிருக்கா. இவளுக்கு நீங்க கொடுத்த பரிசு என்ன? கண்ணீர் தானா? எங்க ஐயா, காதலிக்கிறவங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறத தப்புன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நான் அப்படி சொல்லலைங்க. சரியானதை செய்யறதா இருந்தா கூட நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதிப்பு இல்லாம செய்ய வேண்டாமான்னு தான் கேட்கிறேன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம தலையில கொள்ளி அள்ளி போட்டுக்கிறது சரியானு தான் கேட்கிறேன். உதவி செய்யறது தப்பு இல்லைங்க, ஆனா உதவி செய்யறதுக்கு நாம இருக்கணுமே. நாம இருக்கணும்ல. சரிங்க ஐயா, இப்பதான் கோபி எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானே. அப்புறம் என்னங்க ஐயா, விடுங்க ஐயா. உங்க தம்பிய கோபி எப்படியாவது பத்திரமா கூட்டு வந்துடுங்க. வந்துடணும், வந்துருவான். இல்ல மயிலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தாங்க மாட்டேன். காமா, எதுக்கடி உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு யாரடி சிரிக்க வைக்க போறீங்க? அத்தை, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. காமு மனசுல குற்ற உணர்ச்சி வந்துடும்ல. வேணாத்த விடுங்க. இல்லம்மா, காமுவுக்கு குற்ற உணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நான் இது சொல்லல. இப்படி ஒரு காரியத்தை இன்னொரு தடவை பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அப்பவாது அவ யோசிச்சு பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். காதல் தப்பு இல்லம்மா, ஆனா காதலை நிறைவேற்றுறதுக்காக செய்யற வேலைங்க தப்பாயிடக்கூடாது. காதல் நமக்கு என்ன புதுசா? நம்ம வீட்டுல கோபி காதலிக்கு இல்லையா, ராகினி காதலிக்கு இல்லையா? அதுல எல்லாம் பிரச்சனைங்க வரலையா? பொறுமையா இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கலையா நாம? அன்னைக்கு அந்த காதல் நிறைவேறி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? காதல்ங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் நினைச்சு வீட்டை விட்டு ஓடி போறதா மட்டும் இருக்க கூடாதுமா. வீட்டையும் ஏத்துக்கு வைக்கிற காதலா இருக்கணும். அதுதான்மா நல்ல காதல். அப்பனா இந்த காதல் நல்ல காதல் பெரியப்பா. அவங்க காதலும் தப்பில்ல, அவங்களுக்கு உதவணும்னு நாங்க நினைச்சதும் தப்பில்ல, அதுக்காக நாங்க செஞ்ச முயற்சிகளும் தப்பில்ல பெரியப்பா. ஏ காமு, நீங்க பண்ண வேலையில அவனுங்க வந்து உங்க அப்பாவே தூக்கிட்டு போயிருக்காங்கடி. நீ என்னடானா தப்பா எதுவுமே பண்ணலங்கற? ஏண்டி, அவங்க பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாதா? நீ யாரடி அதெல்லாம் பண்றதுக்கு? பெரியமா, அவங்களால இப்ப பண்ணி வைக்க முடியல, அதுதான் இப்ப பிரச்சனையே. இந்த காதல்ல பெத்தவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களோட ஜாதி அதுக்கு தடையா வந்து நிக்குது. சம்பந்தப்பட்டவங்க சம்மதிச்சா கூட ஜாதிக்காரங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணோட அப்பாவே வந்து இவரை பார்த்து, என்னால என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாதுகாக்க முடியாது,
நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எனக்காக நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நானும் இவரும் இதுல துணிச்சு இறங்கணும். பெத்தவங்களே சம்மதிக்கும் போது ஜாதிக்காரங்க தடுக்கிறது என்ன பெரியப்பா இதுல நியாயம் இருக்கு? ஆசைப்பட்ட 2 பேர் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? இவங்களுக்கு பயந்து தானே பெரியப்பா அவங்க எங்களை தேடி வந்தாங்க. வெளிப்படையா இவங்களை எதிர்த்தா பிரச்சனை ஆயிடும் தானே நாங்க பொண்ணு பையனையும் ஒளிச்சு வச்சோம். ஆனா அது இப்படி அப்பா தலையில வந்து விடியுன்னு நான் நினைக்கல பெரியப்பா. காமு, இப்படித்தான் நாம நினைக்காதெல்லாம் நடந்துடும். அதுதான் வாழ்க்கை. இல்லன்னா யாருகிட்ட இருந்து காப்பாத்தணும், யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு பொண்ணையும் பையனையும் மயில் வீட்டுல ஒளிச்சு வச்சிங்களோ அவங்களையே மயில் தம் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுவானா? முன்பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைச்சுக்கிறோமா? ஆனா பின்பக்கம் என்ன ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. சரி, நாராயணங்கிட்ட பேசினத முதல்ல கோபிக்கு தகவல் சொல்லணும். அப்பாட்ட இருந்து போன். அப்பா. கோபி, நீ காமு கிட்ட சொல்லி அமிச்சா மாதிரி நான் நாராயணன் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேப்பா. என்னப்பா சொன்னாங்க? எங்களுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொன்னேன். ஏதோ ஒரு பொது இடத்துல பொது மனுஷங்க முன்னால உங்க பொண்ணையும் பையனையும் என் மகன் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவான், நீங்க மயில கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவன் சரின்னுட்டாப்பா. அவனை உனக்கு போன் பண்ண சொல்லியிருக்கேன். இல்ல நீயாவது அவனுக்கு போன் பண்ணி பேசு. சரிப்பா, நான் உன்கிட்ட போன் பண்ணி பேசிடுறேன். பேசிட்டு அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போகும்போது துணைக்கு காஜாவையும் சம்பந்தம் கூட்டு போறேன். பாத்து கோபி, அவங்க முரட்டு பயலுக அடிதடிக்க கூட துணிஞ்சவங்க. இனிமே அடிக்கிறதுக்குலாம் வேலை இல்லப்பா, நடிக்கிறதுக்கு தான் வேலை. சரிப்பா, எதுக்கும் எச்சரிக்கையாவே இரு. நான் வச்சுட்டுமா? சரிங்கப்பா. நம்ம நாடகத்தோட முதல் கட்டம் வெற்றிகரமா நிறைவேறி இருக்கு. பொது இடத்துல பொது மனுஷங்க முன்னாடி நம்மளை சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுவே நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பு இல்ல? ஆமா, பெரிய பாதுகாப்பு. பா தனியா சிக்க மாட்டானே. அடுத்து என்ன பண்றது? அந்த ஆளுக்கு போன் பண்ணி இடத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இடம் ஒத்து வந்துருச்சுன்னா உடனே நம்ம கம்மிக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா. ஏமா, அந்த நாராயணோட நம்பர் உனக்கு தெரியுமாமா? தெரியும். இதுல போட்டு கொடு. ஹலோ, யார் பேசுறது? காரைக்குடியில நாதஸ்வரத்வான் சொக்கலிங்க இருக்காரு இல்லையா, அவரோட 2வது மகன் கோபின்னு பேசுறேங்க. கோபியா? தம்பி, இப்பதான் உங்க அப்பா போன் பண்ணி உங்கள்ட்ட பேச சொன்னாரு. நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்களே போன் பண்ணி பேசிட்டீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. ஐயா, இங்க எல்லாம் கண்ணாப்பண்ணா நடந்து போச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. எங்க மாப்பிள்ள விளையாட்டுத்தனமா யார் கூட விளையாடுறோன்னு தெரியாம உங்க விவகாரத்துல போய் காலை விட்டாரு. அதுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட விடுங்க தம்பி, இந்த விஷயம் நேத்தே உங்க அப்பா கிட்டயோ உங்க கிட்டயோ வந்திருந்தா இந்நேரம் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும்ல. அதனால என்ன, இப்பதான் நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்னப்பா? சரி பண்ணாலுங்க, என்ன சொன்னா தப்பு தானங்க. அப்புறம் அப்பாக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் தங்கச்சியும் புடிச்சு அப்பா கண்ணப்பன்னு திட்டாருங்க. அப்பாக்கும் சித்தப்பாக்கும் நீங்க ரொம்ப சிநேகிதமாமே சொன்னாங்க. என்ன கூப்பிட்டு உடனடியா அந்த பொண்ணையும் பையனையும் கொண்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதாங்க நீங்க போன் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணாம நானே உங்களுக்கு உங்க சித்தப்பாவை கடத்திட்டோன்னு எனக்கு வருத்தம் தான் தம்பி. வேற வழி இல்ல பாருங்க, பொம்பளை புள்ள விஷயம் இல்லையா, அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. மயில் கூட கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காரு. என்ன பண்ண முடியும்? சரி தம்பி, எங்க சந்திக்கணும்னு சொல்லுங்க, அங்கேயே சந்திப்போம். ஆமாங்க, இந்த கோட்டூர் வேலங்குடியில பிள்ளையார் மடம் இருக்கு இல்லையா, அங்க வந்துருங்க, நாங்களும் வந்துடுறோம், அங்க வச்சு சந்திச்சுக்கலாம். சரி தம்பி, அப்படியே பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம் தம்பி, கோக்குமாக்கா ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. நடந்ததுக்கு அப்புறம் நீங்களோ உங்க அப்பாவோ என் மேல வருத்தப்படக்கூடாது. ஐயா, இங்க பாருங்கய்யா, கோளாறு எதுவுமே நடக்காது. நீங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க அந்த பொண்ணை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சித்தப்பாவை நாங்க கூட்டிக்கிட்டு நாங்க மட்டும் வந்துகிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதாங்கய்யா. அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி. நீங்க எத்தனை மணிக்கு வரணும் மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணும் இப்ப வேலை இல்ல, உடனே கிளம்பி வர வேண்டியதுதான். நீங்க கிளம்புங்க, ஒரு மணி நேரத்துல வந்துருங்களா அந்த இடத்துக்கு? சரி தம்பி, நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துடுறோம். சரி, நான் போனை வச்சிடுறேன். சரிங்கய்யா, வச்சிடறேன். ஏமாமா என்ன சொல்றான்? கோட்டையூர் பக்கத்துல வேலங்குடின்னு ஒரு ஊர் இருக்கான். அங்க பொது மனுஷர்களுக்கு முன்னாடி ரேவதியை ஒப்படைக்கிறானா. ஏமாமா, கண்டிஷன் போட வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். அப்படி இருக்கும்போது பொது இடத்துக்கு வா, பொது மனுஷங்களுக்கு முன்னாடி ஒப்படைக்கிறேன்னு அவன் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு அத பத்தி நமக்கு என்ன மாப்பிள? நமக்கு பொண்ணு வந்தா சரிதானே? அண்ணா, அவனுக்கு சாதகமான இடத்துக்கு நாம போறோம். அங்க அவன் ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணிட்டானா? ஓ, நீ அப்படி சொல்றியா? நான் இதை யோசிக்கவே இல்லையே.
ஆமா இப்ப என்ன பண்ணலாங்கிற? அண்ணே, மறுபடியும் போனை போட்டு மயில பேச சொல்லுங்க. அங்க ஏதாவது தப்புத்தன்மை நடந்தா எனக்கு தான் ஆபத்துன்னு மயில சொல்ல சொல்லுங்க. அப்பதான் அவங்க பயந்து நம்ம வழிக்கு வருவாங்க. அதுவும் நல்ல யோசனை தான் மாமா. அவனுக்கும் அந்த பயம் இருந்தா நல்லது தானே. சரி அப்படியே பண்ணுவோம். சரி வா மயில பேச வைப்போம். யோ மயில, உங்க அண்ணன் மகிட்ட பேசிட்டேன். உங்க அண்ணன் மகனுக்கு போன் போட்டு தரேன். நீங்க ஒழுங்கா பேசி, நான் ஏற்கனவே சொன்னதுதான், தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னு வெயி, அப்புறம் பார்சல் தான் நீ வீட்டுக்கு போகணும். முழுசா போக முடியாது. அதை ஞாபகத்துல வச்சு பேசு. அம்மா சைக்கிள் இங்கே நிக்கட்டும், வந்து எடுத்துக்கிறேன். சரிங்க தம்பி. அதான் நாராயணன் இருந்து போன் வருது. ஹலோ ஹலோ, கோபி தம்பியா? தம்பி நான் தான் ராமநாதபுரம் நாராயணன் பேசுறேன். ஐயா சொல்லுங்கய்யா. என்னய்யா வேற எதுவும் குழப்பமாங்கய்யா? எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல. உங்களுக்கு எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னா இப்ப கூப்பிட்டேன். உங்க சித்தப்பா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. மயிலே, நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத உன் அண்ணன் பையிட்ட தெளிவா எடுத்து சொல்லு. ஒரு இடத்துல சிரிப்பானாலும் உங்களுக்கு தான் சிக்கல். தெளிவா சொல்லிடு. இந்தாங்க பேசுங்க. கோபி, என்ன சித்தப்பா ஏன் உங்களை பேச சொல்றாங்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல கோபி, இவரே பொண்ணையும் பையனையும் ஒப்படைச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதுல ஏதாவது தப்பாச்சுன்னா என்னை கொன்றுவேன்னு சொல்றாரு கோபி. அதை ஒன்ட்ட சொல்லி நாராயணன் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன். ஏன் சித்தப்பா, இப்ப நான் உங்கள்கிட்ட போன்ல பேசுனதுக்கு அப்புறமும் இதை சொல்லி அவங்க என்கிட்ட பேச சொன்னாங்களா? ஆமா. போனை முதல்ல அவன்கிட்ட கொடுங்க. இந்த தர்றேன். இதோ பேசணுமா கோபி? அப்புறம் தம்பி சொல்லுங்க தம்பி, சித்தப்பா நிலைமை என்னன்னு சொன்னாரா? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? என்னது இல்லையா? நான் தான் அந்த பொண்ணையும் பையனும் குழந்தை மரியாதை ஒப்படைக்கிறேன் ஒத்துக்கிட்டேன்ல. அதுக்கப்புறம் ஏன் சித்தப்பா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இல்ல நீ என்ன பெரிய கொம்பன் நினைப்பா உனக்கு?